அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தமிழ் தேசிய பேரவையாக இந்த தேர்தலில் முகம் கொடுக்கிறோம். இன்று நான் முக்கியமாக 3 விடயங்களை நான் தொட விரும்புகிறேன். ஒன்று, அனைத்து ஊடகப் பரப்பிலும் மக்கள் மத்தியிலும் அரசியல்வாதிகள் உருவாக்குகின்ற கதை யாதெனில், இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது குப்பையை அகற்றுவதற்கான அல்லது வீதிகளை மட்டும் போடுவதற்கான ஒரு தேர்தல். இதிலே நாங்கள் அரசியல் பேச முடியாது அல்லது கொள்கை பேசக்கூடாது என்ற அடிப்படையிலே அரசியல் ஆய்வாளர் கூட இந்த கருத்துக்களை உருவாக்குகின்றார்கள். எனவே இதனுடைய அடிப்படை உண்மைத்தன்மையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற முதலாவது விடயத்தையும், இரண்டாவது, நாங்கள் தமிழ் தேசிய பேரவையாக யாழ் மாநகர சபையை கைப்பற்றிய இருந்தால் நாங்கள் என்னத்தை செய்ய இருக்கிறோம், எது யதார்த்தம், எது மக்களுக்கு அவசியமானது என்பதையும், மூன்றாவது விடயமாக தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற விடயத்தை நான் இதில் தொட விரும்புகிறேன். முதலாவதாக, இன்று இந்த உள்ளூராட்சி சபை என்பது தமிழர்கள் உரிமைக்கான அதிகார கையளிப்புக்கான கோரிக்கையினை முன்வைத்து நூற்றாண்டுகளாக போராடி வருகிறோம். வடக்கு கிழக்கு எமது தேசம், எமது தாயகம், சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறோம். இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய அதிகார கையளிப்பு என்பது 3 அடிப்படையில் காணப்படுகின்றது. முதலாவது, பாராளுமன்றத்தில் வடக்கு கிழக்கு எமது தேசம் என்ற அடிப்படையிலான அதிகார கையளிப்பு. இரண்டாவது, நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இப்போது இவர்கள் நடைமுறைப்படுத்தி வைத்திருக்கின்ற மாகாண சபைக்கான அதிகார கையளிப்பு என்பது. மூன்றாவது விடயம் இந்த உள்ளூராட்சி சபைக்கான அதிகார கையளிப்பு என்பது. இந்த உள்ளூராட்சி சபைக்கான அதிகார கையளிப்பு என்ற விடயத்தில் நாங்கள் அங்கே சுயாட்சி அல்லது நம்முடைய அதிகாரம் இருக்கின்றது என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஈழ தேசத்தை நாங்கள் நோக்குகின்ற போது மேற்கத்தையவர்கள், அதாவது ஒல்லாந்த ஆங்கிலேயர், போர்த்துகேயர், ஒல்லாந்தர் வருகைக்கு முன்னர் இந்த உள்ளூராட்சி சபைகள் சிற்றரசுகளாகவும் கிராம சபைகளாகவும் இருந்து நகர குத்திகன் என்ற பதவியின் கீழ் இது நிர்வகிக்கப்பட்டு வந்த ஒரு சுயாட்சி அதிகாரங்களை கொண்ட அழகாக காணப்பட்டது. குறிப்பாக 1505 போர்த்துகேயர் வந்த பின்னரும் 1656 ஒல்லாந்தர் வந்த பின்னரும் இந்த கிராம சபைகள், உள்ளூராட்சி சபைகள் என்பவை சுயமாகத்தான் இயங்கி வந்தன. அவர்கள் தனித்தே வரி வருமானத்தை பெற்றுக்கொள்கின்ற நடவடிக்கையை மட்டும் மேற்கொண்டார்கள் ஒழிய இதனுடைய அதிகாரங்களில் எந்த விதமான தலையீடுகளையும் அவர் மேற்கொள்ளவில்லை. ஆனால் 1796ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் இலங்கைக்கு வந்து 1815 இலங்கையை கைப்பற்றிய பின்னர் இந்த உள்ளூராட்சி சபைகள் அனைத்தையும் மத்திய அரசின் கீழ் கொண்டு வருகின்ற அடிப்படையிலே 1833ஆம் ஆண்டு கோல்புருக் ஆணைக்குழுவின் கீழ் இலங்கை ஒரு தேசமாக, 3 தேசமாக இருந்த தேசத்தை ஒரு தேசமாக ஆக்கி அனைத்து உள்ளூராட்சி சபைக்கான அதிகாரங்களை மத்தியிலே குமித்துவிட்டு உள்ளூராட்சி சபைகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு சபைகளாகத்தான் அவர்கள் அதனை வைத்திருந்தார்கள். இந்த அடிப்படையில் தமிழர்களும் சிங்களவர்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக ஆங்கிலேயருடைய காலனித்துவத்துக்கு எதிராக போராடி குறிப்பாக அதுவும் நாம் இங்கே குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், முதலில் இலங்கையிலே ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு பின்னர் 1861ஆம் ஆண்டு தான் முதலிலான உள்ளூராட்சி சபை யாழ்ப்பாண வீதி ஒழுங்கமைப்பு என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு இந்த உள்ளூராட்சி சபையினுடைய சில பணிகள் ஒப்படைக்கப்பட்டன. அதன் பின்னர் தான் 1885ஆம் ஆண்டு கொழும்பு மாநகர சபையாக இருக்கலாம் அல்லது 1886 கண்டி காலி மாநகர சபையெல்லாம் உருவாக்கப்பட்டன. ஆனால் அதிகாரம் இவரும் இல்லாத மாநகர சபைகளாக, உள்ளூராட்சி சபைகளாகவே காணப்பட்டன. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை யாழ் மாநகர சபையானது 1949ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு பல்வேறு விதமான மத்திய அரசாங்கத்தினுடைய ஒற்றையாட்சியின் கீழ் கட்டுப்பாடுகளை, அதிகாரங்களை, உள்ளூராட்சி சபைக்கு ஒப்படைக்கப்பட்ட அதிகாரங்களை கூட செய்ய முடியாத மட்டுப்படுத்தப்பட்ட சபைகளாகத்தான் இருக்கின்றன. இதனை நான் மிகவும் சுருக்கமாக சொல்வதென்றால், மாநகர சபைகளை பொறுத்தவரை இவர்கள் அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்று சொல்கிறார்கள். அவ்வாறு அல்ல. மாநகர சபை என்பது முக்கியமாக 8 தத்துவங்கள் அல்லது பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகின்றன. அந்த 8 கர்மங்களை மட்டும்தான் நாங்கள் செய்யலாம். அதில் முதலாவது விடயம் சாதாரண தத்துவங்கள், இரண்டாவது விடயம் இந்த வீதிகள் தெருக்களை அமைப்பதாக இருக்கலாம், மூன்றாவது பொது சுகாதாரம். இந்த 3 விடயமும் மிகவும் அத்தியாவசியமானது. அதனை விட இருக்கின்ற 4 விடயங்கள் பார்க்கின்றோம். பொது பயன்பாட்டு சேவைகளாக இருக்கலாம், அல்லது நிதி நடவடிக்கைகளாக இருக்கலாம், அல்லது மாநகரசபையினுடைய வருமானத்திலிருந்து செலவுகளை மேற்கொள்கின்ற தத்துவமாக இருக்கலாம், அல்லது இந்த வரிகளை வசூலிக்கின்ற தத்துவமாக இருக்கலாம், அல்லது நிலுவையினை வசூலிக்கின்ற தத்துவமாக இருக்கலாம். இந்த 8 தத்துவத்தை மட்டும்தான் நாங்கள் இந்த இலங்கையினுடைய ஒற்றையாட்சியின் கீழ் இருக்கின்ற இந்த மாநகர சபையில் நாங்கள் செய்ய முடியும். அதனை
நாங்கள் எங்களுடைய சுயாட்சி அதிகாரத்தை விட்டு நாங்கள் செய்வோமாக இருந்தால், உதாரணமாக சொல்வதனால் இப்போ பார்த்தீங்கன்னா மாநகரசபையுடைய நிதி நடவடிக்கைகளாக இருக்கலாம் அல்லது நிர்வாக நடவடிக்கைகளாக இருக்கலாம், அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்ற ஒரு பகுதியாக அல்லது ஒரு தனிநபராக அல்லது ஜனாதிபதியின் பிரதிநிதியாக ஆளுநர் இருக்கின்றார். மாகாண சபையில் இருந்தாலும் கூட நாங்கள் புதியதாக ஊழியரை நியமிப்பதாக இருக்கலாம் அல்லது நிதி நடவடிக்கையை செய்வதாக இருக்கலாம், அனைத்து நடவடிக்கையையும் ஆளுநர் கட்டுப்படுத்துகின்ற நிலைமையில் தான் இருக்கின்றது. அவ்வாறு நிதி நடவடிக்கைகளை பொறுத்தவரை நிதி நடவடிக்கை அனுமதி வழங்குவதாக இருக்கலாம் அல்லது நாங்கள் ஒரு கைத்தொழில் நடவடிக்கையை மேற்கொள்வதாக இருக்கலாம் அல்லது புதிய திட்டங்களை செய்வதாக இருக்கலாம், அது ஆளுநருடைய கட்டுப்பாட்டுகள் தான் இருக்கின்றது. ஆகவே மத்திய அரசாங்கத்தில் ஒருங்கமைக்கப்பட்ட அடிப்படையில் ஜனாதிபதி, ஆளுநர், உள்ளூராட்சி சபை ஒரே அமைப்புக்குள் இருக்குமாக இருந்தால் மிக இலகுவாக அவருடைய செயற்திட்டங்களை செய்வார்கள். கடந்த காலத்தில் 2018ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பரியோகன் கல்லூரிக்கு அருகில் ஒரு கஷ்னோ, அதாவது சூதாட்ட விடுதியை ஆரம்பிப்பதற்கான அனுமதி பத்திரமானது மாநகர சபைக்கு வழங்கப்பட்டு அதனை ஆளுநர் கூட அதற்கான அனுமதியை வழங்குமாறு கோரிக்கை முன்வைத்திருந்த நிலைமையில் நாங்கள் அப்போது இருந்த தமிழ் தேசிய கட்சிகள் அடித்து அதனை அனுமதி வழங்க முடியாதுன்னு அதை நாங்கள் கட்டுப்படுத்தியிருந்தோம். ஆனால் அதற்கும் அவர்கள் ஒரு வரையறாக கொண்டு வந்திருந்தார்கள். என்னென்றால் யூடிஏ நகர அபிவிருத்தி அதிகார சபை 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ஒரு அனுமதி கொடுப்பதாக இருந்தால் அது மாநகர சபைக்கு அதிகாரம் இல்லை. ஆகவே நாங்கள் நகர அபிவிருத்தி சபை தான் அதனை வழங்குவோம் என்றெல்லாம் கூறி நாங்கள் ஒருமித்து நின்றபடியால் நாங்கள் அதனை கட்டுப்படுத்தினோம். அவ்வாறு ஆரியகுலத்திலும் கூட சர்வஜன மத வழிபாட்டு தலம் என்ற அடிப்படையில் பௌத்த ஆக்கிரமிப்பாக வர இருந்ததை தடுத்தோம். இவ்வாறு பல மத்திய வீதி அபிவிருத்தி அதிகார சபையை பொறுத்தவரை வீதிகளை முற்றுமுழுதாக வீதிகளை மாநகர சபை அமைக்க முடியாது. ஏத்தர பீத்தர வீதிகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபை மட்டும்தான் அமைக்க முடியும். அவருடைய கட்டுப்பாடு தான் இருக்கின்றன. குறிப்பாக சொல்வதனால் வேம்படி சந்தியில் இருந்து குருநார் கடற்கரை வீதியான வீதி வந்து யாழ் மாநகர சபைக்குரியது. ஆனால் அதனை வீதி அபிவிருத்தி அதிகார சபை அபகரித்து வைத்திருக்கின்றது. இவ்வாறு பல மத்திய அரசினுடைய ஆக்கிரமிப்புகள், அது வீதி அபிவிருத்தி அதிகார சபையாக இருக்கலாம் அல்லது பௌத்த ஆக்கிரமிப்புகளாக இருக்கலாம் அல்லது நீர்வளங்கள் பகுதியாக இருக்கலாம், பல மாநகர 8 தத்துவங்களையும் அவருடைய செல்வாக்கு இருக்கும். ஆகவே அவ்வாறு செல்வாக்கை தடுக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் மாநகர சபைக்கு தமிழ் தேசிய கட்சிக்கு மட்டும்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என என்னோட தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன். இரண்டாவது விடயம், நாங்கள் யாழ் மாநகர சபைக்கு வந்தால் என்ன செய்வோம்? அடிப்படையில் யாழ் மாநகர சபை 3 நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். ஒன்று சாதாரண தத்துவம், இரண்டாவது இந்த வீதிகள், பாலங்கள், மதங்களை அமைக்கிறது, மூன்றாவது பொது சுகாதாரம். இந்த சாதாரண தத்துவங்களில் முக்கியமாக 8 விடயங்கள் இருக்கின்றது. அதில் தான் அடிப்படையில் முறைகேடுகள் நடைபெறுகின்றன. அதாவது ஊழியரை நியமிக்கிறதாக இருக்கலாம், லஞ்சம் வழங்குறதாக இருக்கலாம். அதற்காகத்தான் எங்களுடைய மிரதான கருப்பொருளாக முன்வைப்போம் தூய கரங்கள் என்று வைத்ததுக்கு மிக பிரதான காரணம் அந்த அடிப்படையான 8 தத்துவங்களில் இடம்பெறுகின்ற ஊழல்களை நாங்கள் ஒழித்து நேர்மையான ஒரு மக்கள் ஆட்சியை நாங்கள் வழங்குவோம் என்ற அடிப்படையில் தான் தூய கரங்கள் என்ற விடயங்களை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். கடந்த காலங்களில் இந்த தூய கரங்கள் என்பது மாநகர சபை நிதி மட்டுமல்ல, மத்திய அரசாங்கம் வழங்கப்பட்ட, அதை குறிப்பாக சொன்னால் உலக வங்கியினால் தந்திரோபாய நகர அபிவிருத்தி திட்டத்துக்கு வழங்கப்பட்ட $1750 மில்லியன் மோசடியானது அது எங்களுக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கின்றது. ஆகவே உள்ளூராட்சி சபை சரியான ஒரு தமிழ் தேசிய கட்சியில் இருக்குமாக இருந்தால் அதனை நாங்கள் தடுக்க முடியும் என நான் கூற விரும்புகிறேன். இரண்டாவது விடயம், இந்த வீதிகளை பொறுத்தவரையில் உண்மையில யாழ்ப்பாணத்தை நீங்கள் இன்றைக்கு கூட நீங்கள் வந்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த உங்களோட ஊடக மையத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு அனைத்து வீதிகளுடைய தரத்தை பற்றி கூறுவேன். ஏபி வீதிகளை நாங்கள் தொடவில்லை, எங்கள் கட்டுப்பாட்டுக்கு இல்லை. ஆனால் நாங்கள் அது தொடர்பாக ஆலோசனைகளை வழங்கி அவர் வழிப்படுத்த வேண்டிய கடப்பாட்டுக்கு இன்றைக்கு ஏனையின் வீதி யாழ்ப்பாணத்தில் வெள்ளம் இருப்பதற்கான மிக பிரதான காரணம் நில உயர தரவுகள், மலைவீழ்ச்சி தரவுகள் எதுவுமற்று இந்த பிரதான வீதிகள் அமைப்புகள், அதுவும் குறிப்பாக ஏனையின் வீதி வடக்கின் வசந்தம் திட்டத்தில் அமைக்கப்படுகின்ற போது இதனுடைய நில உயர தரவு எதுவும் இல்லாத அவர்கள் அமைத்ததன் காரணமாக இன்று நாங்கள் வெள்ளப்பெருக்கு வெள்ள அனர்த்தத்துக்கு எதிர்கொண்டு வருடம் இருக்கிறோம் என்பது அடுத்த விடயம். அடுத்ததாக முக்கியமாக நாங்கள் சீத்தர வீதிகளை அமைக்கலாம். அதுவும் சீத்தர வீதி அதிகமான வீதிகள் இன்று மண் வீதிகளாக இருக்கின்றன, குன்றும் குழியுமாக இருக்கின்றன. முதல் கட்டமாக அனைத்து வீதிகளையும் நாங்கள் தார் வீதிகளாக மாற்றப்பட்டு, ஏனென்றால் அனைத்து மக்களும் காணிகளை அல்லது கொள்வனவு செய்கின்ற பொழுது முத்திரை வரி செலுத்துகின்றார்கள். அந்த முத்திரை வரி என்பது மக்களுடைய மாநகர மக்களுடைய அடிப்படை உட்கட்டப்பை வழங்க வேண்டிய சட்ட கடப்பாடு இருக்கின்றது. ஆகவே முதல் கட்டமாக அனைத்து வீதிகளையும் நாங்கள் தார் வீதிகளாக மாற்றுவோம். இரண்டாவது விடயம் மிக முக்கியமானது பொது சுகாதாரம். இந்த பொது சுகாதாரம் என்றது மிக முக்கியமாக 7 விடயங்கள் இருக்கின்றன. அதில்
மிக முக்கியமாக நாங்கள் எடுத்திருக்கின்ற விடயம் இந்த திண்ம கழிவகற்றல். ஏனால் இந்த திண்ணம் அழிவகற்றல் மிக பிரதான பிரச்சனையாக யாழ் மாநகர சபையில் இருக்கின்றன. அதன் அடிப்படையிலே நாங்கள் செய்ய போகின்ற இந்த திண்ம கழிவுக்கான பொறுமுறையானது ஒரு கல்லில் பல மாங்காய்கள் அடிப்பதாக இருக்கும். அதாவது நாங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய 7 பிரதான சாரலைகளை சோலர் கேமரா சிஸ்டத்தை ஃபிட் பண்ணி அதன் கீழ் வின் வைத்து 24 மணித்தியாலங்கள் குப்பையை அகற்றுகின்ற யாழ் மாநகர சபையை 27 வட்டாரங்கள் இருக்கின்றன. 3 வட்டாரங்கள் அடிப்படையில் 9 மஸ்டர் பாயிண்டாக பிரிக்கப்பட்டு 9 மஸ்டர் பாயிண்டிலும் மையப்படுத்தப்பட்ட கேமரா சிஸ்டத்தின் ஊடான அனைத்து குறிப்பாக உங்களுக்கு ஒன்றை சொல்லணும். 2022 ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி வெளியிடப்பட்ட அரச வர்த்தமானியின் அடிப்படையில் ஒரு அரச நிறுவனத்திற்கு ஒரு மக்கள் ஒரு கோரிக்கைகளை முன்வைத்தால் 7 வேலை நாட்களுக்குள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். யாழ் மாநகர சபையிலோ எந்த அரச நிறுவனத்திலோ இது பின்பற்றப்படவில்லை. எங்களுடைய யாழ் மாநகர சபை டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் ஊடாக அனைத்து தரவுகளும் அனைத்து விடயங்களும் நீங்கள் லைட் வீதி விளக்கை பொறுத்த சொல்லி ஓர்டர் போடுவதாக இருந்தால் என்ன, இல்லை கட்டட அனுமதி கொடுப்பதாக இருந்தால் நீர்வளங்களுக்கு வழங்குவதாக உங்களோட கோரிக்கையாக இருந்தால் அனைத்தும் டிஜிட்டல் மயப்படுத்தப்படும். உங்கள் தகவல் வழங்கப்பட்ட 7 நாட்களுக்குள் அவர் பூர்த்தி செய்வதற்கு உரியதான டிஜிட்டல் முறையிலான அனைத்து மாநகரசபையுடைய 8 விடயங்களையும் டிஜிட்டல் மயப்படுத்தி துரித சேவையை வழங்குவோம். இது இரண்டாவது. இந்த முதலாவது குப்பை அகற்றல் என்பது கண்காணி கேமரா பொருத்துவனூடாக பல விடயங்களை நாங்கள் கட்டுப்படுத்தலாம். ஒன்று, இந்த யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற மிக பிரதான சாலைகள் 7 சாலைகள் இருக்கின்றன. 7 சாலைகளையும் நாங்கள் கேமராக பின்பற்றுவோமாக இருந்தால் இந்த வாழ்வெட்டு கலாச்சாரம், சட்டவிரோத செயற்பாடுகள், களவுகள் முற்றுமுழுதாக நிறுத்தப்படும். ஏனால் அந்த அனைத்து ஒளிப்பதிவுகளும் மையப்படுத்தப்பட்ட 9 இடத்தில் இருக்கும். உடனடியாக போலீசில் நாங்கள் அறிவித்து அல்லது நாங்கள் இந்த வட்டார ரீதியாக இளைஞர்களை விழிப்பு குழுக்களை உருவாக்கி அந்த உடனடியாக அந்த ஸ்போர்ட்டுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு மிகவும் நேர்த்தியான நிர்வாக கட்டமைப்பை நாங்கள் ஏற்படுத்துவோம். இது உண்மை. இந்த திண்ம கழிவு பொறுமுறை வெற்றியடைய வேண்டுமாக இருந்தால் அதனுடைய விழிப்புணர்வு என்பது மக்களிடம் இருந்து தொடங்கி மக்களிடையே நிறைவு செய்கின்ற இதாகத்தான் இந்த திண்ம கழிவு பொறுமுறை இருக்கும். இன்று நீங்கள் பார்த்தீங்கன்றால் யாழ் ஒரு கிழமைக்கு இது ஊடகங்களின் பிறவில் மிக மனவருத்தம். யாழ் மாநகர சபையினுடைய திண்ம கழிவு மையம் காக்கழிவும், அதாவது நல்லூர் பிரதேச சபையினுடைய திண்ம கழிவு காரைக்காலும் பருத்தித்துறையும் குப்பைகள் மலை போல் குவிந்திருந்த நிலைமையில் பிரதேச சபை உறுப்பினர் புதிதாக விரப்புறார் என்ற அடிப்படையில் திட்டமிட்ட முறையில் இந்த 3 இடங்களும் எரிக்கப்பட்டிருக்கின்றன. அதுவும் பொலித்தீனுடைய புகை அதிகமாக இருக்கின்றன. ஆகவே இந்த திண்ம கழிவு பொறிமுறையை மிகவும் சிறந்த ஒரு திண்ம கழிவு பொறிமுறையாக அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த சட்டவிரோத செயற்பாடுகளை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்ற உறுதியாக செயற்படுகிறோம். அந்த பொது சுகாதாரத்தில் இருக்கின்ற ஏனைய விடயங்கள், இந்த பொது வாய்க்கால்கள், நிச்சயமாக பொது வாய்க்கால்கள் நாங்கள் புதிதாக அமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே இந்த வெள்ளை வாய்க்கால் இயற்கையாக ஓடுகின்ற நிலைமையில் இருந்து பின்னர் அது மதில்களை பொதுமக்கள் அமைத்து அதனூடாக ஆக்கிரமித்து அந்த வெள்ளங்கள் ஓடாத பல இடங்கள் இருக்கின்றன. ஆனால் வேறு கட்சிகள் கூறுவதாவது உடனடியாக மழை பெய்து உடனே வெள்ளம் போகாது. ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் புவி வெப்பமாதல் சூழ்நிலையில் இருக்கின்றோம். 3 மாதங்கள் பெய்ய வேண்டிய மழை சில வாரங்களில் கொட்டி தீர்க்கின்றன. ஆகவே சில மருத்துவங்களில் அந்த வெள்ளங்கள் ஓடுவதற்கான மிகச்சிறந்த பொறிமுறையை நாங்கள் நகர திட்டமிடலில் நாங்கள் உருவாக்குவோம். அடுத்தபடியாக இந்த மலசலம் அகற்றுதல், பொது மலசூடங்கள் அமைத்தது மிக முக்கியமானது. நேற்று கூட நாங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய மாநகர சபையில் எல்லைக்குள் இருக்கின்ற கந்தமடம் பகுதியிலிருந்து இரவு சரியாக 10 மணிக்கு மாநகர சபையினுடைய மலக்கழிவு அகற்றின கழிப்பவசனூடாக மலக்கழிவு எடுத்துச் செல்லப்பட்டு செம்மணி வழியில் கழிவு ஊற்றுகின்ற நாங்கள் சென்றோம். ஆனால் எங்களுடைய அது சில நிமிடங்களால் தப்பிவிட்டார்கள். கழிவுகளை கொன்று செம்மணி பகுதியிலும் பூம்புகார் பகுதியிலும் ஒரு டிராக்டர் உழவு இயந்திரத்தினூடாக கொழும்புத்துறை வீதியினூடாக வசந்தபுரம் பகுதிக்கும் கொண்டு செல்கின்றார்கள். நீங்கள் நிச்சயமாக அனைத்து செயற்பாடுகளும் இது நிறுத்தப்படும். இவ்வாறு சரியான முறையில் செய்யவில்லை என்றால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு ஒரு தூய்மையற்ற நகரமாக இது காணப்படும். மிக முக்கியமானது இந்த மலைக்கிழமை கிருமி தொடர்பாக யாழ் பல்கலைக்கழகத்தின் விரிவாக 2012ஆம் ஆண்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக 5 மாடி குடியிருப்பில் இருந்து வெளியேறுகின்ற மலைக்கழிவானது அனைத்தும் கடலில் செல்லப்பட்டு யாழ்ப்பாண கடல் நீரில் இருக்க கடலிலே மலக்கிருமிகள் அதிகமாக இருப்பதாகவும் அதனுடைய தாக்கம் அந்த மீனிலும் அந்த மீனவர்களிலும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அவர் அறிக்கையிட்டிருந்தால் அதற்குரிய நடவடிக்கை எந்த ஒரு நிறுவனமும் செய்யவில்லை. யாழ் மாநகர சபையில் கூட நான் அதை தெரியப்படுத்தியிருந்தேன். ஆட்சி அதிகாரங்கள் எங்கள் இல்லாதபடியால் எங்களால் செய்ய முடியாது போனது. ஆகவே அதற்கான சரிய நடவடிக்கையும் செய்வோம். அடுத்ததாக முக்கியமாக இந்த தாய்சேய் நிலையங்கள், உணவு பாதுகாப்புகள், இந்த நோயியல் தொல்லைகளை அகற்ற குறிப்பாக டெங்கு பாதிப்பால் அதிக மக்கள் இறந்திருக்கின்றார்கள். அதற்குரிய சிறந்த பொறிமுறையும் நாங்கள் செய்வோம் என உறுதியாக சொல்கின்றோம். இதனை விடத்தான் இந்த 3 சேவைகளையும் செய்த பின்னர் மாநகர சபைக்கு பணம் இருந்தால், பொதுமக்களின் கோரிக்கை இருந்தால் மட்டும்தான்
ஏனைய சேவைகளான பொது பயன்பாட்டு சேவைகள். அதில் தான் பாருங்கள், கடந்த 10 வருடங்களில் மாநகர செய்த சேவைகள் குளங்களை அலங்கரித்தல், வீதி விளக்குகளை அலங்கரித்தல், வளைவுகளை அலங்கரித்தல், நூலகங்கள், இடுகாடுகள், இது போன்ற சேவைகள் அனைத்தும் இந்த பொது பயன்பாடு சேவைகள் வருகின்றன. மாநகர சபை அடிப்படையான 3 சேவைகளை வழங்கிய பின்னர் தான் இந்த சேவை நிதி இருக்குமாக என்றால் செய்ய வேண்டும். நாங்கள் நிச்சயமாக அதற்கான ஒழுங்குகளை செய்திருக்கின்றோம். முக்கியமாக கடந்த காலங்களில் நிதி நடவடிக்கைகள் தோற்றதற்கான காரணம் ஆளுமையற்ற முதல்வர், ஆளுமையற்ற நிர்வாகம். இதனை சீர் செய்து ஒரு சிறந்த ஒரு ஒழுங்கமைப்பான ஒரு ஆட்சியை உருவாக்கும் என்ற இந்த இடத்தில் நான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன்.